வணக்கம். வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்களுக்கும் இவர்கள் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்ய உரையாடல் குறித்து இந்த காணொளியில் உங்கள் பார்வைக்கு. அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படின்னு ஒரு படங்க. அந்த படத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள், தெரிந்தவர்கள், தயாரிக்க இயக்குநராக ஏ ஜெகநாதன் அவர்கள். புரட்சித் தலைவரின் இதயக்கனி என்ற திரைப்படத்தை இயக்கியவர் ஜெகநாதன். அந்த படத்தோட கதை என்னவென்று சொன்னால், ஒரு குடிகாரனை பற்றிய கதை. அதில் கதாநாயகனாக தேங்காய் சீனிவாசனை புக் செய்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. சென்னை வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே புரட்சித் தலைவரும் தன்னுடைய ஒரு திரைப்படத்தின் பணிக்காக அந்த பக்கம் வருகிறார். அதிர்ஷ்டம் அழைக்கிறது, அந்த ஷூட்டிங்கை பார்ப்போம் அப்படின்னு அந்த ஷூட்டிங்குள்ளே, அந்த ஸ்பாட்டுக்குள்ளே உள்ள தலைவர் போகிறார். அந்த செட்டுக்குள்ளே தலைவர் போன உடனே அந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் புரட்சித் தலைவர் வரவேற்று அமர வைக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அப்புறம் என்ன கதை, யார் நடிக்கிறாங்க என்று கேட்க, ஒரு குடிகாரனை பற்றிய கதைங்க. நடிகர் தேங்காய் சீனிவாசன் கதாநாயகனாக நடிக்கிறார்னு சொன்னோடனே புரட்சித் தலைவர் சிரித்து கொண்டே, சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க குடிகார கேரக்டருக்கு என்று கூற, இந்த நேரம் பார்த்து அங்கே ஷூட்டிங்க்கு நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் உண்மையிலுமே போதையில் வர, குடித்து விட்டு வர, அவருடைய இரண்டாவது மனைவி திலகம் என்பவரும் அவரோடு அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேங்காய் சீனிவாசனை பார்த்து, ஏப்பா இதெல்லாம் விட்டு தொலையலாம் இல்லை, இதை ஏன் இன்னும் தலைமையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அலையிற என்று கூற, தேங்காய் சீனிவாசன் அவர்கள் புரட்சித் தலைவருடைய காலில் விழுந்து, அண்ணே விட முடியாதுண்ணே அப்படின்னு சொல்ல, புரட்சித் தலைவர் அவர்கள் நினைத்தால் விடலாம்பா, இதெல்லாம் நம்மளால் முடியாதா என்று கேட்க, அண்ணே உண்மையாலுமே முடியாதுண்ணே என்று வெளத்து போய் கண்ணீரோடு குறிப்பிடுகிறார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள். புரட்சித் தலைவர் நிச்சயமாக நீ முயன்றால், நீ நினைத்தால் உன்னால் முடியும் என்று கூற, அண்ணே தாலி கட்டி தொலைச்சிட்டனே என்று சொல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நிமிடம் சுதாரித்து கலகலகலன்னு சிரிக்கிறாருங்க. ஏப்பா சீனு, நான் குடிப்பழக்கத்தை விடுறதை பற்றி சொன்னால் நீ மனைவி விடுறதை பற்றி நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு கேட்க, தேங்காய் சீனிவாசன் அப்பொழுதுதான் புரிந்தது தான் போதையில் இருப்பதை புரட்சித் தலைவர் கண்டுபிடித்து விட்டார் என்று. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேங்காய் சீனிவாசனை கூப்பிட்டு, ஏப்பா ரொம்ப நல்லவன் நீயே, நல்ல நடிகன் நீயே, இந்த பழக்கத்தை கைவிடுவாய் என்று தான் நான் சொன்னேன் என்று கூற, அண்ணே முயற்சி பண்ணுறனே என்று கூற, இந்த சம்பவம் சொல்லி சொல்லி அங்கிருந்தவர்களெல்லாம் சிரித்த அந்த நிகழ்வு உங்களிடம் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.